கேரளாவில் நடந்த மூட நம்பிக்கையினால் வந்த ஒரு கொலை இல்லை, 3 கொலையை பற்றி பேச போகிறோம். அதாவது முதல்ல வந்து மனைவியை கொண்டிருக்காங்க. 5 வருஷம் கழித்து இப்போ வந்து ஜாமீனில் வந்த கைதி வந்து இப்போது ஏற்கனவே இறந்து போன அம்மாவோட வீட்டுக்காரரோட அம்மாவையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு இப்போ கேரளாவில். அந்த ஆளை பார்த்தாலே அப்படி கொஞ்சம் கூட கூசாமல் அப்படி 3 கொலையை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான். 2 நாளாக வந்து தேடி காட்டுக்குள்ளே தேடி அதுக்கப்புறம் வந்து விளையாண்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க இந்த பக்கம் போகிறத பார்த்தேன்னு சொல்லி போலீஸ்கார்ட்ட சொல்லி அவங்க தேடி நைட்டு பூரா தேடி இருக்காங்க. நைட்டு பூரா தேடி கிடைக்கவே இல்லை. அந்த ஆளுக்கா பசிக்கவும், அந்த ஆள் பசி தாங்க மாட்டாராமா, அந்த ஆளாக வெளியில் வந்திருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரவும் போலீஸை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவ்வளோ அந்த ஊரில் இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து அந்த ஆளை பயப்படுறாங்க. எப்பயுமே ரொம்ப பெருசாக ஒரு கத்தியை வந்து இடுப்பில் சொருகிட்டு தான் அந்த ஆள் நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆள் ஒரு கல் குவாரியில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க, நான் வந்து இன்னும் 2 கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அந்த ஆள் சொல்கிறாப்புல. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியல. இந்த விஷயம் ஏன் நடந்துச்சுன்னா, அது ஒரு மூட நம்பிக்கையினால். ஒரு ஜோதிடர் சொன்னாராமா, ஒரு நிறைய முடி இருக்கிற ஒரு ஆளால் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்திருக்கு. அதாவது உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஏற்கனவே இந்த ஆளோட மனைவி வந்து இவரை விட்டுட்டு போயிருக்காங்க. இவர் பண்ண அமக்கலத்துலதே மனைவி வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற லேடி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி 2019 கொலை பண்ணிட்டு உள்ள ஜெயிலுக்கு போய் இப்போ ஜாமீனில் எடுத்து வெளியில் வந்திருக்காங்க. இது இத்தனைக்கும் அந்த இறந்து போன அந்த மனுஷனோட சுதாகரன் அவர் பேர். அந்த மனைவி வந்து 2019 இறந்துட்டாங்க. இவங்களோட குழந்தை வந்து 16 வயசு ஒன்று, அப்புறம் வந்து 20 வயசு அவ்வளோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 16 வயசு பொண்ணு வந்து அனாதையாக நிற்கிது. எப்படி நம்மளால் அது பார்த்துட்டு இருக்க முடியும்? எவ்வளோ ஒரு கொடூரமாக கத்தியை வச்சு, பெரிய அருவாள் மாதிரி கத்தியை வச்சு பைக்கில் வந்துட்டு இருந்தவங்கள, ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்தவங்கள வந்து வெட்டியிருக்காங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டதுக்கு என்ன வந்து தொந்தரவு பண்ணாங்க, தற்காப்புக்காக நான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் ஒரு மூட நம்பிக்கைனால எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தூரம் போகிறதுக்கு முக்கியமாக போலீஸ்காரங்களும் காரணம்னு சொல்லி குழந்தைங்க சொல்கிறாங்க. அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அந்த பச்சை மண்ணு 10-16 வயசு பொண்ணு அனாதையாக நிற்கிறாங்க. அப்பா அம்மாவும் இல்லை, பாட்டியும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி வாழ முடியும்? ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு அனாதை தானே. அந்த பொண்ணை கேட்குற கேள்விக்கெல்லாம் போலீஸாரால் பதில் சொல்ல முடியாமல் வெளியேறி போயிட்டாங்க. ஏன் என்னையும் சேர்த்து கொண்டிருக்க வேண்டியதானே? ஏதோ வெளியில் போகிறதுக்காக வேண்டி அந்த பொண்ணு நென்மாரங்கிற ஊரில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்பாவுக்காக. அப்பா வந்து கிளம்பி அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த ஆள் கொலை பண்ணியிருக்கு. டிசம்பர் 29 இந்த பொண்ணு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இல்லை, அந்த ஆள் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களே சொல்லியிருக்காங்க. இதில் அந்த போலீஸ்காரரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். என்ன சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ண? 2 உயிர் போச்சே, அதுக்கு யார் பதில் சொல்வா? அந்த குழந்தைய பார்த்தா நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு நீ படிப்பு இருக்குது, யார் பார்த்துக்குவா? நம்ம இப்போ பொதுவாகவே அப்பா அம்மா இல்லாட்டினா பாட்டி தாத்தா பார்ப்பாங்கன்னு நினைக்கலாம். இப்போ அந்த பாட்டியும் இல்லை, யார் பார்த்துக்குவாங்க? ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பயப்படுறாங்க. இது வந்து இத்தனைக்கும் ஒரு ஜோதிடர் வந்து சொன்ன ஒரு காரணத்துக்காக. அந்த ஜோதிடக்காரன் எவனே தெரியல, அவனை முதல்ல வெட்டணுங்கிறேன் நான். ஒரு குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி காரணமாக அந்த ஆள் அப்படி சொல்கிறாப்புல. உண்மையாக என்னங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் அது விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, வெளியே வரலை. இத்தனைக்கும் பிடிச்சிட்டு வந்து சோறை போட்டு உட்கார வச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, நல்லா சாப்பாடு போட்டு இப்படி பிடிச்சி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. என்ன பதில் சொல்ல முடியும் அந்த குழந்தைக்கு? அந்த ஆளை வந்து பிடிச்சிட்டு வர்றப்போ அவ்வளோ நம்ம மக்களெல்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆளை வெளியில் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன சட்டம் என்ன பண்ண போகுது, சட்டம் பண்ணதை நாங்கள் பார்த்தோமே, வெளியில் அனுப்பிச்சி விட்டு இப்போ முதல்ல 1 கொலை பண்ணியிருக்கு, இப்போ வந்து 2 கொலை பண்ணியிருக்கு. அந்த ஆளே சொல்லியிருக்காப்புல, 1 கொலை பண்ணாலும் 9 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தானே கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஆளுக்கு பயம் இருக்கா? என்னதான் இருந்தாலும்
நம்ம சட்டம் உண்மையிலே வந்து மாற்றி எழுத வேண்டிய நாள் வந்துருச்சு. அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்குள்ளே நடக்குது. இந்த 2-3 நாளாக அந்த ஆளோட பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆள் பேர் வந்து செந்தாமராக்ஷன் முழு பேர். பசி தாங்க மாட்டாராமா இவர். பசி தாங்காததுனால வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்படி பிடிச்சிருக்காங்க. நைட்டு பூரா எல்லாருமே தேடி இருக்காங்க, கிடைக்கல. ஏன்னா அந்த ஆள்கிட்ட வந்து அந்த அறிவாள் இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. குச்சி அது இதுன்னு வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்களும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து தேடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமாக இருக்குது தூங்குறதுக்கு. அவன் இன்னும் யாரை வெட்டுவானும் தெரியாது, அப்படி பயந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த ஆளை பிடிச்சி உள்ளே வச்சும் கூட அந்த மக்கள் சொல்கிறாங்க, நான் இந்த ஊரை விட்டு போக போகிறேன், என்னால் முடியலை, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா திரும்ப அந்த ஆளுக்கு இதே மாதிரி ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்து மறுபடியும் வெட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? உண்மையிலே வந்து அந்த ஆளை ஜாமீனில் விட்டிருந்தாலும் கூட அந்த ஆள் அந்த ஊருக்கே வந்திருக்கக்கூடாது. அந்த ஊருக்கு வந்தது தெரிஞ்சும் கூட போலீஸ் ஆக்ஷனே எடுக்கலை. இப்படியெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே இருந்தால் மனுஷங்க எப்படி வாழ முடியும்? ஒரு கிரிமினல் அவ்வளோ தூரம் வந்து 2 கொலையை பண்ணிட்டு போயிருக்கு. எதனாலேங்கிறது யோசிச்சு பாருங்க. ஜாமீனில் வந்தால் அந்த ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு கண்டிஷனெல்லாம் இருக்குது. நம்ம அந்த கையெழுத்து டெய்லி கையெழுத்து போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு வேற வந்து கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சு எதுக்கு இந்த சட்டமெல்லாம் கொண்டு வராங்க? அந்த குழந்தையோட வாழ்க்கை இனி யார் பார்த்துக்குவா? அந்த குழந்தைங்களோட அழுகையை நம்மளால் பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு வலி நமக்கு. ஸோ அம்மாவை இழந்தாச்சு, சரி அப்பா இருக்காங்க பாட்டி இருக்காங்கன்னு அது நிம்மதியாக இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஊருக்குள்ளேயே வராதான் இந்த ஆளை பயந்துக்கிட்டு, இந்த ஆள் வந்து ஏதாவது செஞ்சுருவாங்களோ வச்சுருவாங்களோ அப்படின்னு. இப்போ பாரு 2 பேர் இழந்து போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? மூட நம்பிக்கைங்கிறது வந்து எவ்வளோ தூரம் கொலை அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஆள் தெய்வங்கள்னு சொல்கிறாங்களே, எப்படி சொல்கிறது, இந்த அன்னபூர்ணி மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாரு, அன்னபூர்ணி அரசம்மா, அந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த மாதிரி வேலையை பார்த்து வைக்குது. எவ்வளோ தூரம் வந்து ஒரு மனுஷனோட உயிரை கொல்ற அளவுக்கு ஜோல்சியன் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன்னு ஒரு குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. அந்த ஆள் பண்ண அதே அளவுக்கு தப்பு தான் அந்த ஜோல்சியரும் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் சொல்ல போய் தான் இப்படி செஞ்சேன்னு பேசுகிறாரு. ஆனால் அதை எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி வந்து சாமியார்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது, மனித சாமியார்கள் நிறைய அதிகமாகிட்டே போகுது. நம்ம வாட்டுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறோமா, கும்பிட்டோமா, வந்தோமான்னு இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து உக்காந்துக்கிட்டு நான் சாமி மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு பேசிக்கிட்டு அதை கேட்டுட்டு ஒருத்தரை கொல்ற அளவுக்கு துணிஞ்சு போயிருக்கு. ஒருத்தரில் 3 பேரை கொல்ற அளவுக்கு துணிஞ்சு போயிருக்குன்னா அப்போ அவ்வளோ தூரம் அந்த ஆள் சொல்லியிருக்கணும்ல. ஊரில் இருக்கிற அந்த சாமியாடிக மாதிரி ஆளுகளை வந்து அடித்து விரட்டணும். எவ்வளோ தூரம் படித்தாலும் படித்தவங்க கூட இப்போ இந்த துர்மந்திரமாதோ அது இதுன்னு பண்ணிக்கிட்டு போகிறாங்க. என்ன தான் இந்த உலகம் எங்கே தான் போயிட்டுருக்குன்னு தெரியல. முன்னாடி காலத்தில் படிப்பறிவு இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் படித்து இந்த விஷயங்களெல்லாம் இல்லை, இது மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுமே ஏன் முட்டாளாக போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவ்வளோ தூரம் நம்ம பேசினாலுமே இன்னும் மக்கள் வந்து இந்த மாதிரி ஆளுகளை நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய காசை வந்து இழந்துட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.